பச்சரிசியில் அரைச்ச கோலமாவு இதை வந்து இந்த பீட்ரூட் ஜூஸ்லேயே கலந்துக்கிறேன். இது பீட்ரூட்டுடைய தோல் அரைச்சி வச்ச ஜூஸு. தேவைக்கு நம்ம அரிசி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மாவு நல்லா கலந்தாச்சு. இதை வந்து நம்ம வீட்டில் ஃபேன் காற்றுலேயே வந்து இதை காய வச்சோன்னா நல்லா வந்து மாவு கலர் கோல மாவு ரெடி ஆகிடும். இந்த வேஸ்ட்டு திப்பிலையும் நம்ம வந்து கொஞ்சம் அரிசி மாவு கலந்துக்கலாம். இது கோல அரிசி மாவு. கோலத்துக்கு நரைக்கும் போது அவங்க கொஞ்சம் முறை நரைச்சி கொடுப்பாங்க. இதையும் அப்படியே நிழலில் காய வச்சுக்கலாம். இது நம்ம கோலமாவுக்கு கலர் கோலத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு காய வச்சுருக்கேன். நிழலில் தான் காய வச்சுருக்கேன். வெயிலில் காய வச்சிங்கன்னா கலர் வந்து வெளுத்த மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம நிழல்லே காய வச்சிடணும். பேப்பரில் காய வச்சோன்னா இந்த கலர்லாம் பேப்பர் உறிஞ்சிடும். அதனால் பேப்பர்லேயும் காய வைக்கக்கூடாது. இது வந்து வெறும் மாவு அந்த ஜூஸில் பண்ணது. இது வந்து அந்த தோலுடைய திப்பியில் வந்து பண்ணது. அதனால் இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஆர்கானிக்கு கலரு. நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற அந்த பீட்ரூட் தோல்லேருந்து செஞ்ச கலர் தான் இது. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த பச்சை கலர் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம பச்சை இலைகளை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஜூஸ் எடுத்து அந்த ஜூஸில் நீங்கள் கோலமாக பச்சரிசி மாவை கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பச்சை கலர் கிடைக்கும். அதுமாதிரி ரெட்டு கலருக்கு வந்து நம்ம குங்குமம் எடுத்துக்கலாம். குங்குமத்தை வந்து அதில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் கிடைக்கும். எல்லோ கலர் பார்த்திங்கன்னா எல்லோ கலருக்கு மஞ்சள் இருக்கு இல்லையா, மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி நம்ம வீட்லேயே வந்து கலர் கோலமாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஈஸியாக. இப்போ நம்ம பச்சரிசி மாவு கோலமாவு அரைக்கிறது வந்து ஒன்று ரவை பதத்தில் நீங்கள் அரைச்சிங்கன்னா இன்னும் கூட நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் கோலமாவு அரைக்கும்போது ரவை மாதிரி அரைச்சித்தாங்கன்னு சொல்லி அரைச்சிக்கோங்க. ஸோ இது மாதிரி நம்மளே வீட்டுக்குள்ளேயே வந்து நமக்கு தேவையான கலரில் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கருப்பு கலர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம அடுப்பு கறிலாம் இருக்கு இல்லையா, அந்த கறியை வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி இப்படியே நீங்கள் வந்து தூவி வச்சிட்டிங்கன்னா போதும். நல்லா வந்து அதை நல்லா வடிகட்டி வச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படியே கோலமாவும் இருக்கும். நம்ம போடவும் செய்யலாம். நல்லா இப்படி கோடுகள்லாம் போடும்போது நல்லா வரும். கருப்பு கலருக்கு நம்ம கறி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டிலே கோலமாவு கலந்து நமக்கு வேண்டிய கோலத்தை நம்ம போட்டுக்கலாம். இந்த கோலமாவு வந்து நம்ம கலர் வந்து சில கலர் வந்து பார்த்திங்கன்னா கலக்காமல் இருக்கும் கலரு. அந்த மாதிரி கலரை நம்ம என்ன பண்ணலாம்னா கோலமாவில் கலந்தும் போட்டுக்கலாம். இல்லை தூள் உப்பு இருக்குங்களா, அந்த தூள் உப்புல கலந்து நம்ம கலர் கலந்து எடுத்து போட்டோன்னா கலர் வந்து நல்லா போட வரும். அந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த தவிடு அரிசி தவிடுலாம் இருக்குது இல்லையா, அந்த மரத்தூள் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுலையும் கலர் கலந்துட்டு நம்ம போடும்போது ஒரு மாதிரி கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அரிசியில் கலந்தும் நம்ம கலர் போடலாம். ஸோ இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி செஞ்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு.